ஜாதியை ஒழிக்கணும். ஆனா ஜாதியை தூக்கி பிடிக்கின்ற ஜாதிய கட்டமைப்பை ஊக்குவித்து வளர்க்கின்ற சனாதனத்தை காப்பாற்றணும். மோகன் பகவத்தோட இரட்டை வேஷம், ஜாதிய பாகுபாட்டின் ஆணி வேறு வர்ணாசிரமும் மனுஸ்மிருதியும் தான். அந்த விஷ மரத்தோட வேற வெட்டாம விஷ கிளைகளை மட்டும் வெட்டணுமா? 100 வருஷ வரலாறுன்னு சொல்ற RSS தலைமை பீடத்துல எந்த சமூகம் தொடர்ந்து தலைமை பொறுப்புல இருக்குது? இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தானே தலைமை பொறுப்புக்கு வர முடியுது. சனாதனத்தின் கோர முகத்தை மறைக்கிறதுக்கு தான் ஜாதி ஒழிப்பு, தர்மம், ஞானிகள்னு புதுவித உருட்டுகளை உருட்ட ஆரம்பிச்சிருக்காரு மோகன் பகவத். சனாதன ஒழிப்பு மட்டுமே ஜாதிய கட்டமைப்பை ஒழிப்பதற்கான சரியான வழி. வெறும் 3 கிராம் நூலை வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமா இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனை அவமானப்படுத்தி கட்டையை போட்டு தடுத்திருக்கிறீங்க. மதத்துக்குள்ள வைத்துக் கொண்டு ஜாதியை ஒழிக்கணும். கண்டிப்பாக ஜாதியை ஒழிக்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ஆணவ கொலைகளுக்கு எதிராக RSS உடைய நிலைப்பாடு என்ன? ஏன் ஒடுக்கப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் சாமிக்கு ஆராதனை காட்டி விபூதி கொடுத்து அந்த விபூதி எங்க நெத்தியில ஒட்டாதான் என்ன? சனாதன மதம் எல்லாம் கிடையாது, அது ஒரு சாக்கடை. பாஜக RSS சங்கிகளை ஜாதி கட்டமைப்பு ஒழிப்போம் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குனாக்கா, பிரியாணி கடைக்குள்ள ஒருத்த உக்காந்துக்கிட்டு நான் சுத்த செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டை மாட்டிட்டு நானமா. உங்களுடைய அமைப்பையே ஜாதி பிடியில காப்பாற்ற முடியாது. நீங்க இந்த நாட்டை எப்படியா ஜாதி பிடியில காப்பாற்ற போறீங்க? இந்த செய்திகள் கொடுத்துதான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மோகன் பகவத்துடைய இந்த கருத்துக்கள் உண்மையிலே ஒரு மனசுக்குள்ள இருந்து சொன்னதா இல்ல ஒரு இரட்டை வேஷ நோக்கத்தோட சொன்னதான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு RSS உடைய தலைவர் மோகன் பகவத் சொல்லியிருக்காரு. அவசரப்படாதீங்க. அவர் சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னு ஏன் சொல்றாருனாக்கா, சனாதனத்தின் கிளைகளா இருக்கக்கூடிய ஜாதிய கட்டமைப்பை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் பகவத் சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜாதி கட்டமைப்பு கொஞ்சமும் சிதறாம பாதுகாத்துட்டு வர்றது எதுனாக்கா இந்த சனாதன கோட்பாடுதான். சனாதனம் அந்த ஆணிவேர் இருக்க மரத்தோடைய விழுதுகளாக இந்த ஜாதி அமைப்புகள் இருக்கு அப்படின்ற சூழல்ல அந்த விழுதுகளை வெட்டி வீழ்த்தியலாம். அந்த கிளைகளை வெட்டி வீழ்த்தினா போதும், பிரச்சனைகள் தீர்ந்துடும் அப்படின்றத போல சொல்ற. ஆனா பிரச்சனை அந்த மரத்தினுடைய ஆணிவேர். ஓகே, சனாதனத்துடைய ஆணிவேர் தான், அந்த விஷ ஆணிவேர் தான் இன்னைக்கு இந்த சமூகத்துல பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்றத மறைச்சுக்கிட்டு ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்ற. ஜாதியை ஒழிக்கணும்னு சொன்னாலே சனாதனத்தை ஒழிச்சாதான் ஜாதியை ஒழிக்க முடியும் அப்படின்றது மோகன் பகவத் அவர்களுக்கு புரியாத விஷயமா இருக்கான்னு கேட்டா இல்ல, எல்லாம் தெரியும். ஆனா அவர்களுடைய இரட்டை வேஷமும் இரட்டை நாக்கும் பாத்தீங்கன்னாக்கா வேண்டும் என்று இப்ப காலத்துக்கு தகுந்த போல அதை மாத்திக்குவாங்க இல்லைங்களா? அது போல பச்சோந்தித்தனமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருக்காரு மோகன் பகவத் அவர்கள். அவர்கிட்ட நமக்கு பல கேள்விகளும் இருக்கு. அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பல கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கதான் செய்யுது. மகாராஷ்டிராவில நடந்த RSS உடைய 100ஆண்டு விழாவில்தான் மோகன் பகவத் மக்கள் சரியாக மனசு வச்சு வேலை செஞ்சோம்னாக்கா 10-12 வருஷத்துல ஜாதியை ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் பகவத் பேசி இருக்கிறாங்க. ஜாதியை ஒழிக்கணும் அடேங்கப்பா, மோகன் பகவத் அவர்களுடைய வாயில இப்படி ஒரு வார்த்தை வருது அப்படின்னாக்கா அது எங்கனாக்கா மகாராஷ்டிரால நடந்த RSS உடைய 100ஆண்டு விழாவோட ஒரு பகுதியான ஒரு நிகழ்ச்சியில தான் மோகன் பகவத் பாத்தீங்கன்னா ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு 10-12 வருஷம் அதுக்காக மனசு வச்சு வேலை செஞ்சா ஓகேங்களா, ஜாதியை முழுசா அகற்றிடலாம் அப்படின்னு மோகன் பகவத் சொல்றாங்க. சனாதனத்துக்கு ஆக்சிஜனா இருக்கிறது இந்த ஜாதி கட்டமைப்பு தான். இப்படிப்பட்ட இந்த ஜாதி கட்டமைப்பை ஒழிச்சீங்கன்னாக்க உங்களுக்கு சனாதனம் முடிஞ்சிடும். சனாதனம் தான் உங்களுக்கான செயல் திட்டங்களுக்கான வேலையா இருக்கும்போது அது எப்படி நீங்க ஒழிக்க விடுங்க? ஏன் இந்த ரெட்டநாக்கு பேச்சு அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சனாதனத்தை காப்பாற்றணும்ன்றீங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜாதியை ஒழிக்கணும். ஜாதியை ஒழிக்கணும், சனாதனத்தை ஒழிச்சாதான் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கே தவிர அது மற்றபடி வேற எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. சனாதன ஒழிப்பு மட்டுமே ஜாதிய கட்டமைப்பை ஒழிப்பதற்கான சரியான வழி. ஆனா பாத்தீங்கன்னா 10-12 வருஷத்துல மனசு வச்ச ஜாதி எங்க முதல்ல உங்களுடைய பாஜக RSS காரர்களே எந்த அளவுக்கு ஜாதி வன்மத்தோட இருக்கீங்கன்றதுக்கு பல உதாரணம் இருக்கு. ஒண்ணு வேணாங்க, நம்மளுடைய இந்தியாவோட முதல் குடிமகள் அம்மையார் திரௌபதி முர்மு அவர்கள் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போகும்போது கிட்டத்தட்ட மனசு வச்சீங்க. ஓகே, ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி வச்சாரு, எல்லாம் வச்சாங்க. ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண்ணை குறிப்பா பார்த்தா கைம்பெண்ணை இந்தியாவோட முதல் குடிமகளாக குடியரசுத் தலைவரை கொண்டாந்து நிறுத்திட்டீங்க. அரசியல் ரீதியாக சமூக ரீதியாகவும் பாத்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கிறது அப்படின்னாக்கா. ஆனா
இந்த சனாதன கட்டமைப்பு வைக்கிறதுல ஒரு ட்ரெடிஷனல் சமூக மரியாதை, அந்த சமூக மரியாதையின்படி அம்மையார் திரௌபதி முர்மு அவர்களுக்கு சனாதனிகள் ஆகிய பார்ப்பனர்களும் உங்களுடைய பாஜக RSS கூட்டமும் கொடுக்குதானாக்க கொடுக்க, முதல்ல ஒரு பெண்ணுன்ற ஒரு விஷயத்தை வச்சு அவமானப்படுத்துறதுக்கான வேலைகளை தொடர்ந்து வந்துட்டு பாஜக RSS சங்கிகள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கீங்க. அதுலயும் அவர் வந்து கைம்பெண் அப்படின்றதுனால அவர் புறக்கணிப்பதற்கான வேலைகளும் செய்றீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் பிறப்பால் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தானே பூரி ஜெகநாதர் கோயில்ல அவர் சாமி கும்பிட போகும்போது மட்டும் ஒரு கட்டையை போட்டு தடுத்தாங்க. உங்களுடைய சனாதன பார்ப்பன எந்த இடத்துல இருக்கு தெரியுங்களா? கோயில் கருவறைக்கு தான் வந்துட்டு சனாதனத்துடைய கட்டமைப்பை முழுசா காப்பாற்றக்கூடிய இடமா இருக்குது. வெறும் 3 கிராம் நூலை வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமா இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனை வந்துட்டு அவமானப்படுத்தி கட்டையை போட்டு தடுத்திருக்கிறீங்க. முப்படைகளின் தளபதிய 3 கிராம் நூலை வச்சுக்கிட்டு கட்டையை போட்டு கோயில தடுத்து இருக்குது உங்களுடைய சனாதன பார்ப்பனியம். அதே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வரும்போது அந்த கட்டை வந்துட்டு இதா, ஏன்னா ஒரு பார்ப்பனர் அம்மையார் திரௌபதி முர்மு பழங்குடி சமூகத்தை சேர்ந்த, இதுதான் வித்தியாசம். ஓகே, இப்படி இருக்கும்போது எப்படி வந்துட்டு உங்களுடைய பாஜக RSS வந்துட்டு மனசு வச்சு நீங்க 10-12 வருஷம் வேலை செஞ்சு சனாதனத்தை ஒழிச்சிரு, சார் ஜாதியை ஒழிச்சிருவீங்க. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராமானுஜர் காலத்துல இருந்துட்டு பல பேரு சொல்லியும் இது வந்து மதத்துக்குள்ள இருந்துட்டு ஜாதியை ஒழிக்கவே முடியாது, மதத்துக்கு வெளியே வந்தாதான் ஜாதியை ஒழிக்க முடியும் அப்படின்றத ஐயா பெரியார் அவர்கள் மிக தெளிவாக சொல்ல. ஏன்னா ராமானுஜர் வந்து பல பேரும் தோத்தது இடம் எதுனாக்கா அந்த இடம் தான். மதத்துக்குள்ள வைத்துக் கொண்டு ஜாதியை ஒழிக்கணும், கண்டிப்பாக ஜாதியை ஒழிக்கவே முடியாது. உங்களுடைய சனாதனத்தை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக ஜாதியை ஒழிக்கவே முடியாது. நீங்க இந்த மண்ணுக்கு சம்பந்தப்படாத கிறிஸ்துவம் இந்த மண்ணுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுது, இந்தியாவில மட்டும் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு ஜாதிய கோட்பாட்டோட வந்துட்டு கிறிஸ்துவம் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா பாஜக RSS சங்கிகள் கிறிஸ்தவர்கள்ட்ட எதிர்ப்பை காட்டுவீங்க. அதே போல இஸ்லாம் வந்துட்டு சனாதனத்துடைய முக்கிய கோட்பாடான ஜாதி கட்டமைப்பை ஏற்காததுனால இஸ்லாத்தின் மீது வெறுப்பை காட்டுறீங்க. இதுதான் வித்தியாசம். சனாதனத்துடைய உட்கோட்பாடுகளான ஜாதியத்தை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவத்தை எதிர்க்கிறீங்க, ஆனா இஸ்லாத்தின் மீது வந்து வெறுப்பு கறீங்கனாக்கா இஸ்லாம் வந்து ஜாதி கட்டமைப்பை ஏற்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்கள் மீது துவேஷத்தை பரப்புகின்ற வேலையை மட்டும்தான் பாஜக RSS தொடர்ந்து செய்து கொண்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களை காட்டி இஸ்லாமியர்களை பூச்சாண்டிகளா காட்டிக்கொண்டு அப்பாவே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி இந்துக்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து பொருளாதார ரீதியாகவும் உரிமை ரீதியாகவும் சுரண்டிட்டு இருக்குது பாஜக RSS சங்கி கும்பல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த நாட்டுல வந்துட்டு ஜாதின்ற கொடூரமான கட்டமைப்பை உருவாக்குனதே சனாதன கோட்பாடுகள் தான். பிறப்பால அனைவரும் சமம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வர்ணாசிரமமோ மனுஸ்மிருதியும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்குது. பார்ப்பனன் வந்துட்டு பிரம்மாவோட தலையில பிறந்த அவன் மட்டுமே உயர்ந்தவன், கால்கள்ல பிறந்த பிற்படுத்தப்பட்டவர்களா பாத்தீங்கன்னாக்கா சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்தது உங்களுடைய சனாதன கோட்பாடு. அது மனித உடலை வைத்துக் கொண்டு இப்படி ஒரு பாகுபாட்டை வந்து செய்ததுதான் உங்களுடைய சனாதன கோட்பாடு. அப்படிப்பட்ட இந்த ஜாதிய பாகுபாட்டுக்கு நான் ஏற்கனவே முன்னே சொன்ன மாதிரி ஆணிவேரே சனாதனம் தான். அந்த விஷ ஆணிவேரை அழித்து ஒழிக்காம நீங்க அந்த ஆணிவேருக்கு தண்ணியையும் ஊத்திக்கிட்டு மேல இருக்க கிளைகளையும் விழுதுகளையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெட்டி வீழ்த்துற, அதாவது ஜாதியை அழிக்கிறோம் அப்படின்னு சொல்வதெல்லாம் அது போன்ற ஒன்னுத்துக்கும் உதவாத கதைதான். அந்த சனாதனன்ற ஆணிவேர் இருக்கிற வரைக்கும் ஜாதி கட்டமைப்பு இந்த மண்ணில் இருந்துட்டு அழிக்கவே முடியாது அப்படின்றத இங்க கலை யதார்த்தம். ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்றீங்களே, உங்களுக்கு தான் ஒரு முக்கியமான கேள்வியை நாங்க கேட்க. உங்களுடைய இந்த RSS அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு 100 வருஷம் ஆனதுக்கு அப்புறமேட்டும் RSS உடைய தலைவர் பதவியான சர்சங் சாலக் அப்படின்னு ஒரு பதவியில வந்துட்டு கோல்வால்கர் தொடங்கி மோகன் பகவத் ஆகிய நீங்கள் வரைக்குமே சித்பவ பார்ப்பன சமூகத்தை பிறந்த நீங்கள் மட்டும்தான் தலைமை பொறுப்பு இருக்கீங்க. அந்த தலைமை பொறுப்புக்காக பார்ப்பனர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த RSS அமைப்புல சித்பவ பார்ப்பன சமூகம் மட்டும் தொடர்ந்து 100 ஆண்டுகளாக தலைமை பொறுப்புல இருக்கிறீங்க. வேற எந்த ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு நினைச்சா கூட எங்களுடைய காரைக்குடி ஹெச் ராஜா வந்துட்டு உங்க RSS ஓட தலைவராக்குவீங்களானாக்கா ஆக்க மாட்டீங்க. எல்முருகனை நாங்க வந்துட்டு RSS ஓட தலைவராக்குங்கன்னு சொல்லவே சொல்லல, அது பண்ண மாட்டீங்க, அது எங்களுக்கு தெரியும். எல்முருகனை விடுங்க, காரைக்குடி ஹெச் ராஜாவை RSS தலைவராக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி தொம்பு இருக்கா? அதை செஞ்சீங்கன்னாக்க ஜாதி ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். அது செய்வதற்கு கூட இது இல்ல. தொடர்ந்து 100 வருஷமா RSS உடைய தலைமை பொறுப்பான தலைவர் பொறுப்பான சர்சங் சாலக் பதவியில வந்து தொடர்ந்து இருக்கவங்க யாருனாக்கா சித்பவ பார்ப்பனராகி நீங்கள் தானே இருக்கிறீங்க. பார்ப்பனர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. அது ஏற்கனவே பல தடவை பேசுறது. அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வோட இருக்கக்கூடிய நீங்க வந்துட்டு ஜாதியை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொன்ன முதல்ல உங்க அமைப்புல ஜாதியை ஒழிக்கிற
அப்புறமேட்டு வந்துட்டு சமூகத்தை ஜாதி ஒழிக்கிறத பத்தி நீங்க பேசலாம். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னாக்கா தேவையில்லாத வேலைகள்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. உங்க அமைப்புக்குள்ளேயே பாத்தீங்கன்னாக்கா எல்லா சமூக மக்களும் தலைமை பொறுப்புக்கு வரதுக்கான வழிவுகளை செய்ய முடியாது. நீங்க ஜாதியை ஒழிக்க போறோம்னு சொன்னா நாங்களாம் அதை நம்பிட்டு இருக்கிறதுக்கு இங்க இருக்க மக்கள் என்ன அவ்வளவு கேனைகளாக தெரியுறாங்க உங்களுக்கு? இது சித்தாந்த ரீதியா ஒரு பக்கம் இருக்கட்டும். நிஜ அரசியல் காலத்துல பிஜேபி அரசு ஜாதிய பிரச்சனைகள்ல என்ன மாதிரி விஷயங்களை கையில எடுக்கிறீங்க? ஒவ்வொரு ஊர்லயும் பெரும்பான்மையான ஜாதி இந்துக்கள் யாரு இருக்காங்களோ அவங்களோட அந்தந்த பகுதியில அவங்களோட உறவாடி கொண்டு அவர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகளுக்கு சிறுபான்மையா இருக்கக்கூடிய ஜாதிகளுக்குள்ள பகைமை மூட்டி அந்த பகைத்தீ மூலியமா பார்த்தா உங்களை வளப்படுத்திக்கிற வேலையை பண்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆணவ கொலைகளுக்கு எதிராக RSS உடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு இந்திய அளவிலே ஆணவ கொலைகள் நடக்குது. பாஜக RSS சித்தாந்தவாதிகள் ஆளுகின்ற மாநிலங்கள்ல ஒடுக்கப்பட்ட பெண்கள் மீது பலவிதமான பாலியல் வன்கொடுமைகளை ஆண்ட ஜாதிகளும் ஆதிக்க ஜாதிகளாகிய பார்ப்பனர்களும் அவர்களுக்கு அடியால் வேலை பார்க்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இழைத்து கொண்டே இருக்கிறார்கள். பலவிதமான பாலியல் அந்த பெண்களுக்கு எதிராக பலவிதமான பாலியல் வன்கொடுமைகள், பலவிதமான பாலியல் சீண்டல்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதையெல்லாம் தடுப்பதற்கு உங்களுடைய RSS என்னத்தை புடுங்கி கிழிச்சது அப்படின்னு தான் நாங்க கேட்கிறோம். ஒரு சின்ன அறிக்கையா கொடுத்தீங்களா? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற ஜாதிய வன்கொடுமைக்கு எதிராக ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறதா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகாவில ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோயில் சாமியை தொட்டதுக்காக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பார்ப்பனரும் மற்ற ஆண்ட ஜாதி இந்துக்களும் பாத்தீங்கன்னாக்கா அந்த குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் என்னமோ அபராதம் விதிக்க அந்த ஒடுக்கப்பட்ட குடும்பம் பாத்தீங்கன்னா நாங்க சாமியை தொட்டா தீட்டாயிருந்தா அந்த சாமியே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க இந்து மதத்தை வெளியிட அவங்க வீட்டுல இருக்க சாமி போட்டோ தூக்கி குப்பையில போட்டுட்டு புரட்சியாளர் அம்பேத்கருடைய போட்டோ வச்சாங்க. ஏன்னா அனைத்து மக்களுக்குமான உரிமை நிலைநாட்டுவதற்கு போராடி அந்த உரிமைகளை அரசியல் சட்டத்தின் மூலியமாக காப்பாத்தி கொடுத்தவர் ஐயா அம்பேத்கர். அவர் தான் எங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல போட்டோ வச்சாங்க. இது குறித்து RSS ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா? ஏன் ஒடுக்கப்பட்ட இளைஞ சாமியை தொட்டதுக்கா இப்படி அபராதம் போட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு RSSக்கு துப்பு இருந்தா? துப்பு இல்லையே. அப்புறம் துப்பு கெட்ட இந்த RSS பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஜாதி ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏங்க உங்களுடைய இதுலயே நீங்க அர்ச்சகர வேலைக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன்னு சொல்லி இருந்தீங்க இல்லைங்களா? எத்தனை பேர்த்த புராதன கோயில்களை ஒடுக்கப்பட்டவர்கள் நீங்க அர்ச்சகர்களாக்கி இருக்கீங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அனைத்து ஜாதியின் அர்ச்சகர் ஆகணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சட்டம் போட்டு பயிற்சி கொடுத்து அந்த மாணவர்கள் உள்ள இருப்பது முயற்சி பண்ணாக்கா அதுக்கு முட்டுக்கட்டை தொடர்ந்து போட்டுட்டு இருக்க உங்களுடைய RSS சித்தாந்தவாதிகள் தானே. ஏன் ஒடுக்கப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் சாமிக்கு ஆராதனை காட்டி விபூதி கொடுத்து அந்த விபூதி எங்க நெத்தியில ஒட்டாதான் என்ன? எதுக்காக இந்த மாதிரியான ஜாதிய வன்கொடுமைகளை தொடர்ந்து அதாவது ரெட்டை வேடத்தோட இருந்துட்டு நீங்க ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் நாம நம்பணும். சனாதனத்தோட இந்த கோரமங்கள் குறித்து தொடர்ந்து யாரும் பேசக்கூடாதுனால சனாதனம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மதமே கிடையாது, தர்மம். இந்த தர்மன்ற விஷயத்துல மதமே, அது உண்மையில சனாதன மதம் எல்லாம் கிடையாது, அது ஒரு சாக்கடை. ஓகேங்களா? சனாதனன்றது சாக்கடை. அந்த சாக்கடை தூர்வாடினா மட்டும் சுத்தமாக. ஏன்னா உங்க நாட்களா திரும்ப திரும்ப அந்த சாக்கடையை தொடர்ந்து அஸ்தம் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. அதனால அந்த சாக்கடையை அழித்தொழிச்சதுதான் சனாதனன். அந்த சாக்கடை அழித்தொழிக்கிறதா ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் அது குறிப்பாக பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சாமானிய இந்து மக்கள், அதாவது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி சமூகத்துல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவர்கள் உரிமைகள் நிலைநாட்டப்படும். நீங்க இந்த தர்மம் சொல்லும் போதே பாத்தீங்கன்னாக்கா தர்மம்னா என்னன்னாக்கா 2 கோட்பாடு இருக்குது. தமிழர்கள் நாங்க அறத்தை கடைபிடிப்போம், சனாதனிகள் எல்லாரும் பார்த்து தர்மம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அறம்ன்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொது சட்டம் மாதிரி. ரோட்ல நீங்க டிராபிக் ஜாம் போது ரெட் லைட் போட்டு இருந்ததுனாக்கா யாருமே அந்த ரெட் லைட் தாண்டி போகக்கூடாதுன்ற ரூல் எப்படியோ அது மாதிரிதான். ஆனா பாத்தீங்கன்னா சில சல்லி பயிலுங்க இருப்பானுங்க இல்லைங்க, சில சல்லி சில்லற பசங்க அந்த ரெட் லைட் சிக்னல் எல்லாம் மதிக்க மாட்டானுங்க. அவனுங்க போவானுங்க, வைலேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வைலேஷன் பண்றதுக்கு பேர் தான் தர்மம். ஓகேங்களா? இன்னும் வெளிப்படையா சொல்றமே, மகாபாரதத்தை சொல்லுவோம், சங்கிகளுக்கு அதான பிடிக்கும். பீஷ்மருடைய வதத்தையை எடுத்துக்கும். அந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா மகாபாரத போரின் போது பீஷ்மர் சில யுத்த தர்மங்கள் யுத்த கட்டளைகளை பிறப்பிக்கிறார். அந்த யுத்த தர்மம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய சனாதன கோட்பாட்டின்படி அந்த யுத்த தர்மங்களை வச்சுக்கிட்டு சில வழிமுறைகள் வைக்கிறாங்க. அதுல முக்கியமானது என்னன்னாக்கா ஒரு மகாரதன், அதாவது பீஷ்மர் மகாரதன், அர்ஜுனன் மகாரதன், கர்ணன் மகாரதன், துரியோதன், இவங்கெல்லாம் மகாரதன்கள். ஒரு மகாரதன் இருக்கக்கூடிய தேர்ல இன்னொரு மகாரதன் இருக்கக்கூடாது.
ஒரு ரூல். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயுதம் இல்லாதவர்கள் மேல வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு மகாராஜனும் ஆயுதத்தை வந்து பிரயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூலை வந்துட்டு இது பண்றாரு. ஆனா பீஷ்மரை வதம் பண்ணுவதற்கு அந்த தர்மத்தை மீறி ஒரு மகாராஜன் இருக்கக்கூடிய ரதத்துக்குள்ள இன்னொரு மகாராஜன் ஏறக்கூடாது அப்படிங்குள்ள சிகண்டின்ற இன்னொரு மகாராஜனை அர்ஜுனனுடைய ரதத்துக்குள்ள ஏத்தி பீஷ்மரை வதம் செய்யறாங்க. கதாயுத யுத்தத்துல எடுத்துக்கோங்க, இடுப்புக்கு கீழே வந்துட்டு அடிக்க கூடாதுன்றது அறம். ஆனா பீமன் செஞ்ச அந்த சபதத்தின் படி பாத்தீங்கன்னாக்கா துரியோதனுடைய தொடைய வந்து கதாயுதத்தால வந்துட்டு உடச்சிக்கிறதுக்கு வேலை செஞ்சாங்க இல்லைங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா தர்மம். அதான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா சொல்றது என்னன்னாக்கா அறம்ன்றது யாருக்கும் என்னைக்கும் மாறாது, விட்டு கொடுக்க. அது வந்து தமிழர்களுடைய பண்ண. ஆனா இந்த சனாதன சங்கிகள் சொல்றது தர்மம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கும், ஒவ்வொரு ஜாதிக்குமே ஒவ்வொரு விதமா மாறும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன அந்த வைலேஷன் எப்படி நடக்கும்ன்றதுக்காக இதை வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் அதுல வந்துட்டு எல்லாமே நடக்குது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க தர்மம் அப்படின்னு சொல்றாங்க, அப்புறம் ஞானிகள் சொல்லிட்டு புதுசா உருட்டுகளை வந்து உருட்டிட்டு இருக்கிறாங்க. காலையில எழுந்திரிச்சா சனாதானம், மதியமான வர்ணாசிரமம், சாயந்தரம் ஆனா மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கக்கூடிய பாஜக RSS சங்கிகளை வந்துட்டு இன்னைக்கு மேடையில வந்து ஜாதி கட்டமைப்பு ஒழிப்போம் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குனாக்கா, பிரியாணி கடைக்குள்ள ஒருத்த உக்காந்துக்கிட்டு நான் சுத்த சைவம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டை மாட்டிட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது நம்மளுடைய மோகன் பகவத் அவர்களுடைய பேச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நாம இன்னொன்னு அவருக்கு சொல்றதுனா, முதல்ல நீங்க ஜாதி ஒழிக்கிறதா முதல்ல இருக்கட்டையா, குறைஞ்சது உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் அட்மின் கிட்ட சொல்லி சுயஜாதி பெருமையை பேசாத முதல்ல நிறுத்த சொல்லுங்க, மத்த ஜாதிகளை இழிவா பேசாத நிறுத்த சொல்லுங்க. அதை செய்யறதுக்கே உங்களுக்கு வந்து இன்னொரு 500 வருஷம் ஆகும். மற்ற மாநிலங்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு ஜாதிய பிரச்சனைகள் வந்துட்டு பெரிய அளவு இல்லைனாலும் வன்கொடுமைகள் ஒரு ஒடுக்கப்பட்டவர்கள் வன்கொடுமை உடனே நடந்தா புகார் கொடுக்கிற அளவுக்கு வந்துட்டு துணிச்சல் வந்துட்டு இங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் வந்திருக்கு. ஆனா இன்னமும் வட மாநிலங்கள் அந்த மாதிரி சம்பவங்களே இருக்கல. நாளுக்கு நாள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக ஜாதிய வன்கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை காவல்துறை வந்து புகார் கூட பதிவு சொல்லலாம். ஆனா இங்க தமிழ்நாட்டுல அப்படி இல்லை. அது குறித்து சரியான விழிப்புணர்வு வந்திருக்கிறதுனால இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா அதான் வந்துட்டு நீங்க 2000 வருஷம் போட்ட குப்பைய இங்க இருக்க திராவிட இயக்கங்களால் 100 வருஷத்துல வந்துட்டு கிளீன் பண்ண முடியாது. அதுக்கு ரொம்ப டைம் ப்ராசஸ் ஆகும். முற்போக்கு இயக்கங்கள் நீங்க என்னதான் ஜாதியை ஒழிக்கிறதுக்காக வேலைகள் செஞ்சாலும் உங்களுடைய சனாதன சங்கி குரூப் தான் வாட்ஸ்அப் குரூப்ல சுயஜாதி பெருமையை பேசிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்க போய் அவ்வளவு சீக்கிரத்தை ஒழியும்? அதுக்கான முயற்சிகள் வந்து தொடர்ந்து வந்துட்டு திராவிட இயக்கங்களும் முற்போக்கு இயக்கங்களும் தமிழ்நாட்டை களமாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல சுயஜாதி பெருமை பேச நிறுத்த வைக்கிறதுக்கே உங்களுக்கு 500 வருஷம் ஆகும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் ஜாதி ஒழிப்பு இது பண்ணாக்க 50,000 வருஷம் ஆகும் இந்த நாட்டுல வந்து ஜாதியை ஒழிக்கிறதுக்கு. ஆனா முற்போக்குகள் அதனுடைய வேலைகளை வந்து இன்னும் ஸ்மார்ட்டாவும் இதாகவும் செஞ்சாங்கனாக்கா ஜாதி வந்து கூடிய சீக்கிரத்தையே ஒழிக்கக்கூடிய ஒரு 2-3 தலைமுறைக்கு அப்புறமேட்டாது ஜாதியில்லா சமூகம் வந்துட்டு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லிக் கொள்கிறோம். அதனால வந்துட்டு திரும்ப நாங்க சொல்றது என்னன்னாக்கா, உங்களுடைய அமைப்பே ஜாதி பிடியில வந்துட்டு காப்பாற்ற முடியாது. நீங்க வந்துட்டு இந்த நாட்டை எப்படியா வந்துட்டு ஜாதி பிடியில வந்து காப்பாற்ற போறீங்க? போய் வேற எங்கேயாவது போயிட்டு வேற ஏதாவது உருட்டுங்க அப்படின்னு தான் சொல்லிக் கொள்கிறோம். யாக மொத்தத்துல வந்து இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மோகன் பகவத்துடைய வாயில இருந்துட்டு ஜாதியை ஒழிப்போம் அப்படின்ற பேர்ல சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நம்மளுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லிட்டு குதிச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு சனாதனத்தை வந்து காப்பாற்றுகின்ற அந்த கட்டமைப்புகளா இருக்கக்கூடிய ஜாதி கட்டமைப்பை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னா, ஜாதி கட்டமைப்பு ஒழிச்சாலே சனாதனம் சல்லியா உடைஞ்சிரும். ஓகேங்களா, அப்படின்றது சனாதனத்தையே ஒழிக்கிறதுக்காக வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு மோகன் பகவத் வந்து பேசி இருக்கிறாரு அப்படின்னு கொள்ள என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. தொடர்ந்து இது குறித்து என்னென்ன விஷயங்கள் வருதோ அது குறித்தெல்லாம் பேசும் தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.